இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். ஈரான் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. பல்வேறு இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரான் மீது முதல் முறையாக நேரடி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகச்சுவேலிடம் கேட்கலாம். பாலகச்சுவேல், முன்பே கணிக்கப்பட்ட ஒன்றுதான் என்றால் கூட இது இப்போ எந்தெந்த இடங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க? அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே இது வெளியாகி இருக்கா? விக்னேஷ், அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். போர்டா, நாடான்ஸ் மற்றும் டெக்பான் உள்ளிட்ட ஈரானில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளம் வாயிலாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். விமானம் மூலமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் வான்வெளியே ஈரானில் உள்ள இந்த அணுசக்தி மையங்கள் மீது குண்டுகளை வீசியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதல் தளமாக போர்டானின் மீது வீசப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து அமெரிக்க விமானங்களும் பாதுகாப்பாக வீடு திரும்பி இருப்பதாக, அதாவது அமெரிக்க ஏர்பேஸுக்கு திரும்பி இருப்பதாக தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதை செய்திருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். இது அமைதியான போர் என அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே 1979 இருந்து மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் நடந்து வரும் நிலையில் மோதல்கள் நேரடியாக ஏற்பட்டதில்லை. இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது போர் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை 10வது நாளாக இந்த போர்ல 10வது நாள் போரில் தற்போது அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய 3 அணுசக்தி மையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக ஈரான் யுரேனியம் மூலமாக அணு குண்டுகள் தயாரிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. குறிப்பாக அணுகுண்டுகள் தயாரிப்பதன் காரணமாக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என 14ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய 8 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பாக முக்கியமான சயின்டிஸ்ட் கொலை செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் தற்போது அமெரிக்காவும் இந்த போரில் களம் இறங்கி இருக்கிறது. இது குறித்து விரிவான செய்தியாளர் சந்திப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வாஷிங்டன் நேரப்படி 10 மணிக்கு அளிப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்திய நேரப்படி காலையில 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நேரடியாக இருக்கும் எனவும், நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஏன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம் என அமெரிக்கா சொல்லவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாலேஸ்வர், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து இந்த மாதிரியான எச்சரிக்கைகளாக நாங்கள் கண்டு அடிபணிய மாட்டோம், ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கும் தயாராக இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? கட்டாயமாக இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய அணுசக்தி மையங்கள் 3 மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஏற்கனவே இந்த போரில் நேரடியாக அமெரிக்கா களம் இறங்கக்கூடாது என சீனா, வடகொரியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இதையும் மீறி தற்போது அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் இணைவதற்கு 2 வார காலமாவது அவகாசம் வேண்டும். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர்களுடைய முழு ஆதரவையும் பெற்ற பிறகு அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பின்படிதான் இந்த போரில் நேரடியாக அமெரிக்கா இணையும் என்கின்ற தகவல்கள் அமெரிக்க செய்தி ஊடகங்களால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டது. நேரடியாக அமெரிக்கா களத்தில் இறங்குவதற்கு நாட்கள் ஆகும், 2 வாரமாவது ஆகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில திடீரென ஈரான் மீது விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய 3 அணுசக்தி மையங்கள், இந்த 3 மையமுமே ரொம்ப முக்கியமான மையம். இவையில நியூக்ளியர் பவர் எனப்படக்கூடிய அணு மின் உற்பத்தி இந்த பகுதியில நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிற சேதாரங்கள் குறித்து நேரடியாக எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. இருந்தாலும் தற்போது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் காரணமாக
ஈரானிற்கு ஆதரவு சில பெருகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக ஈரான் எந்த விதமான எதிர் தாக்குதல் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கடந்த 5 நாட்களாக இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி வந்தது. இந்த போரை பொறுத்தவரையும் கடைசி 5 நாட்கள் ஈரானினுடைய கைதான் ஓங்கி இருந்த நிலையில தற்போது ஈரானை மட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா களத்தில் இறங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த போர் முன்னேறி கொண்டிருக்கிறது. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னது போல அமைதிக்கான ஒரு வழியாக இருக்குமா அல்லது இந்த போரின் தீவிரத்தை மீண்டும் அதிகரிக்குமா என்பது அடுத்தடுத்து அந்த நாடுகள் இது குறித்தான விமர்சனங்களை விரைவில் தெரிவிப்பார்கள். அதன் பின் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் ஈரானினுடைய அதிபர் காமேனி தற்போது பங்கருக்குள் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஈரான் இதற்கு மறு தாக்குதல் எப்படி கொடுக்க போகிறார்கள்? ஈரானை சுற்றி மொத்தமாக 35க்கும் மேற்பட்ட இடங்கள், ஈராக், சிரியா, UAE, சவுதி அரேபியா உள்ளிட்ட இடங்கள்ல அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் இருக்கு. அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலகட்சுமி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.